தேவ பிள்ளையே, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா மக்களையும் நேசிக்கணும். ஒருவேளை நம்ம சபைக்கு வந்து பின்வாங்கி போன மக்கள் இருந்தால் அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், அவங்ககிட்ட நல்லா பேசணும். ஆமாம், அன்பாக இருக்கணும், நல்லா பேசணும். ஆலயத்துக்கு வாங்கன்னு அவங்கள கூப்பிடணும். சரிங்களா? நம்ம பகைக்கக்கூடாது. சபைக்கு வந்துட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, நன்மை பெற்று பின்வாங்கி, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். சோத்திரம். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடணும். அவங்க வரலைன்னா அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. அவங்க வரலைன்னா அவங்கள நம்ம பகைக்கக்கூடாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, அது ஒரு பிசாசனுடைய திட்டம். அவங்க வரலைன்னா நம்ம உடனே பகைச்சிருவோம். நம்ம எவ்வளோ கூப்பிட்றோம் பாருங்கள். நானும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டே தான் இருக்கிறேன். நான் இன்னும் சோர்ந்து போக மாட்டேன். நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டே தான் இருப்பேன், ஒவ்வொருத்தரையும் சந்திச்சுட்டே தான் இருப்பேன். அந்த 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 தாகம் நமக்கு வரணும். பாருங்கள், நம்ம விசுவாசி ஒருத்தர் உடம்புக்கு சரியில்லைன்னா போய் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். நமக்கு அவங்க வேண்டப்பட்டவங்களோ வேண்டப்படாதவங்களோ, ஸ்தோத்திரம், நம்ம போய் பார்க்கணும்.